முதலாவது நாங்கள் எதை தேட வேண்டும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நோக்கி பார்த்தோமானால் எல்லோருக்கும் ஒரு வசனம் எந்தனாலும் தெரிஞ்ச ஒரு வசனம், எல்லாரும் அடிக்கடி அதாவது கேள்விப்படுற ஒரு வசனமா இருக்கும். அதாவது 6:33 இது எல்லாத்தையும் தேடுங்க அப்ப இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வசனம். அது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமா. ஆனா நாங்கள் ஒரு விஷயத்துல இன்னும் குறைவுள்ளவர்களா இருக்கோம். என்னன்னா, நாங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை, உலக காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். அதுதான் உண்மை. நாங்க இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு முதலிடம். இப்ப நாங்க இப்படி பேசுறதுக்கு நாங்க காரணம் என்னன்னா, இரு விஷயங்கள் இப்ப எங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்குது. இப்ப இன்னைக்கு சண்டே. ஆனா உலகத்தை ஜெயிக்க சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருங்க அப்படின்னு சொல்லிதான் இயேசு எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. ஆனா நாங்க உலகத்துக்குரியவங்களா மாறுறதுக்கு தான் எந்த நேரமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கே தெரியாம வாழ்க்கையில. ஏன் தெரியுமா, நாங்க சில நேரங்களில் இந்த எங்களுடைய வேலை, அதாவது எங்களுடைய தொழிலை பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால் மற்ற நாட்களை விட அதிக சம்பளம் கிடைக்கும். அது வேலை செய்கிற எல்லோருக்கும் தெரியும், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அதிக சம்பளம் கொடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கர்த்தரை தேடுற காரியம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நினைச்சுக்கிறோம் ஓய்வு நாள்னு சொன்னோன்னு தூங்குற நாள்னு சொல்லி. அது ஓய்வு நாள்னா நாங்கள் தூங்குற நாள் இல்லை, நாங்கள் அன்றைக்கு தான் உங்களுக்கு சொல்ல போனால் எலும்புற நாள். அப்படி பார்த்தா நாங்கள் எலும்பி விழித்திருந்து நாங்கள் கர்த்தருக்காக நன்றி செலுத்த வேண்டிய நாள் தான் அந்த நாள். கர்த்தர் ஓய்ந்திருந்தாருன்னு சொல்லி எங்கேயும் சொல்லலை, தூங்கி இருந்தாருன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி எங்களை தூங்க சொல்லவும் இல்லை, விழித்திருங்கள்னு தான் சொன்னார். அப்போ நாங்கள் அந்த 6 நாட்களும் வேலை செய்கிறோம். அப்போ நாங்கள் நினைச்சிருவோம் 6 நாள் வேலை செஞ்சோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கு ஒரு பிளான் இருக்கும். நிறைய பேருக்கு கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க, அவங்களுக்கு பரவாயில்ல கிளாஸ் தானே போகணும்னு சொல்லி அனுப்பி விடுறது. கிளாஸ்ல அவங்க வெத்திடுவாங்க, முதலிடம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் கர்த்தரண்டை நாங்கள் தேடி பார்க்கக்குள்ள கர்த்தரண்டைக்கு நாங்கள் போக முடியுமான்னு பார்க்கணும். அந்த கிளாஸ் போயிட்டு அதெல்லாம் நடக்காது. இப்ப சகோதரன் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம், உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க, ஏன்னா 2 பிள்ளைகளை நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்லுவார். அவர் செய்யறாரா இல்லையான்னு உங்களுக்கே கண்ணுக்கு நேரம் தெரியுது. அதாவது அவருடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனுப்புவார். எங்கட அப்பாவும் போகலாட்டி விட மாட்டார். அப்புறம் எங்களுக்கு சாப்பாடும் இருக்காது தான். அதே மாதிரி ஒரு கிழமை எங்கட அதாவது சொல்ல போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டில் இருக்கவே. ஏன்னா நாங்கள் சண்டே ஒருத்தருக்க சர்ச்சை மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்க. அப்பா சும்மா இருக்க மாட்டாங்க, எங்களை பேசுகிறேச்சு எங்களுக்கு தெரியும். அப்போ அவரும் கண்டிப்பாக இருந்தனால நாங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய அதாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அடுத்தது ஒவ்வொரு இடங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை வச்சிருக்காரு. என்ன காரணம்னா, நாங்கள் கர்த்தர் தேடுறனால. நாங்கள் எங்கேயும் தொழில் செய்யவும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கார், ஏன்னா அவர் தேடுறனால. அதே போல் நாங்கள் இப்போ சொன்னேன்னு ஒரு குறை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிங்க. ஒவ்வொரு நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் நடக்குது, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்குது, பிள்ளைகள் போயிருக்காங்க. அது ஒரு கடமையாக இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டால ஒரு ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க சரி ஸ்காலர்ஷிப் அதை விட்டுருவோம், அதை நாங்கள் உதாரணம் எடுக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் நிறைய நேரங்களில் முதலிடம் கொடுக்கறதுல தவறுகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இன்றைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு எழுதணும், எத்தனை மணிக்கு சர்ச் போகணும் அப்படின்னு சொல்லி சும்மா நாங்கள் எங்களை ஆராய்ந்து போகிறோம். நான் யாரையும் குறைப்பட சொல்றதுக்கு விரும்பல, ஏன்னா நானும் உங்களை போல லேட் ஆகுறது தான் ஒரு காலத்தில். இப்போ இன்னைக்கு நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், நாங்கள் இன்னைக்கு சரியா இருக்குமா அந்த விஷயத்திலே. நாங்கள் கர்த்தரை தேடுறதுல கடைசி, அதாவது முதலிடம் கொடுக்கணும்னு சொல்றதுல பார்த்தா நாங்கள் நேரத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக நாங்கள் அசட்டையா அது நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு
சர்ச்சுக்கு போகக்கூடாது. இப்போ நாங்கள் வேலை தளத்தில் இந்த மாதிரி செய்தோம்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். வேலை தளத்தில் நாங்கள் லேட்டாக போனோம்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் மாறாவது ரெட் லைன் அடிச்சுருவாங்க. 8 மணி தாண்டி யாராவது வரக்குள்ள அவங்களுக்கு நோ பே லீவ் ஆகிடும். கடைசிக்கு அந்த ஒரு லைனோட போட்டு அந்த ஒவ்வொரு நாளும் இந்த பெரிய ஒரு லெஜர் புக் ஒன்று இருக்கும். அதில் டீச்சர்ஸ் மாதிரிலாம் சைன் பண்ணி முடிஞ்சாலும் பிரின்சிபல் கடைசியாக சைன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த க்ளோஸ் பண்ண பிறகு திருப்பி அவங்களுக்கு எழுத கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி நாங்கள் அந்த புத்தகத்தை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி எங்களோட வாழ்க்கையும் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தையும் பற்றி நாங்கள் இந்த கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குதுன்னா, அப்போ ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கர்த்தர்கிட்ட காரியத்தை அசட்டையாக எண்ணணும்னா அவர்கிட்ட காரியத்தில் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த பேர் கிறுக்கப்பட்ட பேருன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தில் தான் இருக்கு. அது இங்கே சொல்லி நான் இன்னைக்கு அதுக்கு நான் தேடிக்கல. அந்த வசனத்தில் அப்படி சொல்லி இருக்குது, உங்கள் பெயர்களை ஜீவ புத்தகத்தில் கிறுக்கி போடுவேன்னு சொல்லி. அதோட இன்னொன்று சொல்லியிருக்கா, வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு அந்த பெயர்கள் கூட. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கக்கூடாதுங்கிற வாழ்க்கை. நாம கர்த்தர் முதல் இடத்துல வைக்கணும் எப்பயும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் முதலாவது சர்ச்சுக்கு வர டைமு இப்போ 9 மணிக்கு தான் இருந்துச்சு இந்த சர்ச்சில் சர்வீஸ். அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு 9 மணிக்கு இருந்துச்சு. அந்த சர்ச் டைமை லேட் ஆகுதுன்னு சொல்லி டைமை மாற்றினாங்க 9:30. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா 10 மணி தாண்டி இன்னைக்கு நாங்கள் சர்வீஸ் தொடங்கினது எத்தனை மணிக்குன்னு பார்த்தா 10 மணிக்கு பிறகு தான் தொடங்கணும். ஆனால் நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோடனே எங்களுக்கு தான் தெரியும். அதாவது நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிற, ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாங்கள் எத்தனை மணிக்கு சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க இனியாவது பழகுவோம். அவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கக்குள்ள தான் எங்களோட, அதாவது இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களாம் நாங்கள் இருக்கோம். இப்போ உலகத்தை ஜெயிக்கிறதுனா நாங்கள் திருப்பி பிரித்து பார்த்தோம்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமக்க கடவுள் இருக்குது பைபிள் வசனம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க கடவுள். அப்போ நாங்கள் சிலுவை சுமக்கணும்னா இந்த கிராஸ் மாலை போட்டு சுற்றுறது இல்லை, அதுக்குள்ள அதில் சொல்ல வராங்க. நாங்கள் கர்த்தருக்காக உலகத்தை ஜெயிக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு படிப்பு தேவை. இப்போ படிப்பு நாங்கள் அதுக்கு ஒரு முதலிடம் கொடுக்கத்தான் வேணும். அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த படிப்பை ஜெயிச்சா அது கர்த்தருக்கு மகிமையாக முடியும். ஆனால் நீங்கள் அதுக்கு கஷ்டப்படணும். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரமாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் தான் இதுக்கு கஷ்டப்படணும். சும்மா படிக்காம என்னது எங்கேயும் ரிசல்ட்ஸ் வராது. அப்படி வரதா இருந்தால் அது மாதிரி இல்லாட்டி டீச்சருக்கு ஏதாவது கோளாறாக இருக்கணும், அப்படி மார்க்ஸ் போடுறதா இருந்தால். அதனால நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான், அதாவது ஒழுங்காக படிக்கிற வரைக்கும் தான் அந்த படிப்பு எங்களுக்கு அது எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி இப்போ அதுக்கும் சகோதரனே எடுக்கலாம். உதாரணம் அவருக்கு தெரியும், அந்த அருமை நல்லாவே தெரியும். இப்போ அந்த அளவுக்கு எனக்கு அதை சொல்ல தெரியாது. நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா நல்லா படித்தவங்க எனக்கு தெரியும். அப்போ அதற்கூடாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுற மாதிரி நாங்கள் நடந்துக்கணும். அதையும் நாங்கள் மறந்துடக்கூடாது. சில பேர் படிச்சுட்டு படிப்புல நல்ல வெற்றி பெற்றுவாங்க. பெற்ற பிறகு கர்த்தரை மறந்து போயிடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு கூட காலையில் ஒரு காரியத்தை பற்றி பேசிக்கிட்டோம்னா, இப்போ சில ஃபேமிலிஸில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும். குழந்தை கிடைச்ச பிறகு ஆலயத்தை மறந்துடுவாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரே எப்படி ஒரு இல்லாமல் போயிடுச்சு, குழந்தை ஒன்று இல்லாமல் போயிடுச்சு தாங்களேன்னு சொல்லி கேட்டு வாங்கின பிறகு குழந்தை கிடைச்ச பிறகு ஐயோ ஆண்டவரே எனக்கு சர்ச்சுக்கு வர முடியலையே, இந்த குழந்தைய பார்த்துக்கிற வழியிலேயே சர்ச்சுக்கு வந்தால் கஷ்டமே, அந்த மாதிரி நாங்கள் நினைச்சிடுவோம். அது நான் உண்மையை தான் சொல்கிறேன். அது இந்த எனக்கு இமேஜினேஷனோ கட்டுக்கதையோ அப்படி இல்லை, அது உண்மையாக நடக்கிறதுக்கு. அப்படி நாங்கள் ஒரு நாள் உலகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சங்கீதம் 119 9 - 16. 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16 - 119 - 9 - 16
இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வாலிபர்கள் பற்றி யோசிக்கிறோம். வாலிபர்கள் வீட்டுக்கு அப்புறம் போது 9-11. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உண்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல் நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். இன்னைக்கு கடைசியா உள்ள அந்த 16வது வசனம், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். அதுவும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இப்போ நீங்க பார்த்தா இது தாவீது ராஜா மூலமா எழுதப்பட்ட சங்கீதம். சரி, அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனா இதை நாங்க இந்த வசனத்துல குறிப்பிட்டபடி இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரியப்ப நினைப்பாயாங்கிற அந்த வார்த்தைகளை இருதயத்தில் எழுதிருச்சுன்னா நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வராமல் இருக்க மாட்டோம், வந்துடுவோம். எப்படியாவது வந்துடுவோம். சரி, அப்போ நாங்கள் இந்த 6:33வது வசனத்தை நாங்கள் வாசிக்கக்குள்ள எங்களுக்கு இப்போ இனி அந்த வசனம் மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்கும் அது ஏற்கனவே எத்தனையோ கேட்கப்பட்ட வசனம். இதே வசனத்தை ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி சொல்லி கொடுக்குற காரியங்களும் வச்சுது. அதாவது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது கூட கொடுக்கப்படணும், அதை கொஞ்சம் மாற்றி கூட கொடுக்கப்படணும்னு அதிகமாக ஆசை காட்டி நீங்கள் கர்த்தர் தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி கார் இருக்கும் ஆனால் இன்னொரு காரும் உங்களுக்கு கூட கிடைக்கும்னு சொல்லி அதே வசனத்தை மாற்றி போதிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அப்படி இல்லை, நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தேட தேட அவருடைய வார்த்தை தேடுறது மட்டும் இல்லை, தேடி அதை இருதயத்தில் எழுதி வைக்கணும். இங்கே சங்கீதத்தில் சொன்னபடி நாங்கள் வந்து எல்லாரும் ஒவ்வொரு இந்த வசனங்கள் இன்னைக்கு நாளுக்குரிய வசனங்கள் தான் இதெல்லாம். அதை நாங்கள் வாசிக்கக்குள்ள அதில் பாருங்க சொன்னபடி என் இருதயத்தில் எழுதி வைத்தேன். என் வாழ்க்கையில பாவம் செய்யாத படிக்கு என் இருதயத்தில் வைத்தேன். அதோட உமது வசனத்தை மறவேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது சாதாரணமாக எங்களோட மனசு சுபாவம் என்னன்னு பார்த்தா மறந்துடும். எங்களுக்கு எல்லா காரியமும் மறந்துடும்னா அது ஒரு மனசு சுபாவம், சாதாரண சுபாவம். ஆனால் எந்த நாளும் நம்ம ஒரு காரியத்தை இப்போ இந்த ஃபோனுன்னு சொல்லி ஒரு சாதனம் எங்கள் கையில் இல்லை அப்படின்னு மறக்குமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஃபோனுன்னு சொல்லி ஒரு சாதனம் எங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் மறந்து போயிடுச்சு. அப்படி ஒரு சாதனம் இருந்துச்சா நினைவு இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா நாங்கள் அடிக்கடி அந்த ஃபோனை எடுக்கிறனால. அப்படி ஒரு சாதனம் இருக்கிறது சரி. இல்லாட்டி ஒரு தகப்பன் வந்து இருக்கிறது பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த 20 வயசுக்கு மேலே இல்லை, இந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல அப்படி சொல்லுவாங்களா அவங்களோட பிள்ளைகள், என்ன பிள்ளைகளை காண்றதுனால அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி இந்த சில நேரங்களில் வெளிநாட்டு போனவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு மறந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அவங்க இன்னும் உருவத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த ஆன்லைனில் கதைச்சி, அதாவது வீடியோ காலில் கதைச்சி சரி, அவங்களோட அப்பா யாருன்னு சொல்லி ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சின்ன பிள்ளைகள். அவங்க அப்பா அவங்களோட அப்படி இல்லாட்டி அப்பா வந்து நிற்பார் வெளிநாட்டில் வந்து மகனுக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்து சொல்லி வருவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒன்றும் பிள்ளைகள் வந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த பிள்ளைகளுக்காக உழைச்சதுக்கு என்ன, அவர் வந்து கண்டு இல்லை, அவரால் அவங்க கண்டு இல்லாதனால அவங்களுக்கு தெரியாது. இதே நாங்கள் ஆவிக்குரிய இதில் இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை எங்கள்கிட்ட, அதாவது இருதயத்தில் எழுதி வைக்கிறதுன்னா அப்படி தான் எழுதி வைக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை நாங்கள் அடிக்கடி வாசிக்கிறது தியானிக்கிறது இருந்தோம்னா எங்களுக்கு தெரியும். இல்லாட்டி இப்போ வாசிக்கிற இந்த தெசலோனிக்கேயரை போயிட்டு நாங்கள் பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்போம். அப்படி இல்லாட்டி அதுதான் நடக்கும். அதே மாதிரி
மத்தேயுவை கொண்டு போய் பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா தெரியாது. நான் ஒரு நாள் ஒருத்தருக்கு விளையாட்டு சொல்லி முதலாவது இறைமையா அதை எடுத்து வாசிங்கன்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக சொல்லி விளையாட்டு அவர் தேடுறாரு. ஏன்னா அவர் அந்த அந்த அளவுக்கு பைபிளை அவ்வளோ பிரட்டி படிச்சிருக்காரு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியும்னு சொல்ல வரல. அப்படி நான் விளையாட்டு பண்ணக்குள்ள அவர் அந்த விஷயத்தை கூட புரிஞ்சிக்கிற முடியல. டக்குன்னு ஒன்று இறைமையான சொன்னோன்னு எடுத்து சேர்றாரு அவர். அப்படி ஒன்று இருக்காரு. இறைமையான ஒன்றுதானே இருக்கு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாகவும் இருக்கணும். அதே மாதிரி படிக்கிறவங்க வந்து படிப்பில் ஒழுங்காக இருக்கணும். இப்போ சில பேர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசி நேரத்தில் படித்து நாங்கள் எப்படியாவது பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பதில். கடைசி நேரத்தில் அதாவது 10 வருஷம், அதாவது O லெவலுக்கு 1 வருஷம் இருக்கக்குள்ள அந்த கடைசி நேரத்தில் சரி அப்படின்னு வச்சுக்கிறவங்க. அந்த கடைசி நேரத்தில் கூட நீங்கள் எந்த நாளும் அந்த பாடத்தை பார்க்கலாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. அப்போ நீங்கள் கடைசி நேரத்தில் என்ன படித்தா என்ன நடக்கும், அங்கே போய்ட்டு எக்ஸாம் வந்து எப்படி மேலே பார்த்துட்டு போயிட்டு. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களோட மைண்டுக்கு அது என்னன்னு வராது, ஏன்னா குழப்பமாகிடும் எல்லாம் சேர்த்து. ஆனால் இந்த 100 இப்போ ஓடிகளில் பாஸ் ஆகி வெளியில் வந்த பிறகு, அதாவது 9A இல்லாட்டி நல்லா பாஸ் ஆகி வந்தவங்ககிட்ட இன்டர்வியூ பார்த்து கேட்பாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, கிளாஸ் போனீங்களா? இல்லை நான் கிளாஸ் எல்லாம் போகல, நான் 100 கொடுத்த விஷயங்களை 100 பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் பார்ப்போம் மறுபடியும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வசனம் வரை. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை வசத்தை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போடுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் எவ்விதமாய் கொடுத்துவிட்டால் உங்களுக்கு கொடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தெரிகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இப்ப நம்ம பார்ப்போம், இதுல கடைசியாக உள்ள இந்த வாசகத்தையும் சொல்றது திரும்பவும். அதாவது அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். நாங்கள் சில நேரங்களில் இப்போ இப்படி ஒரு வசனம், ஆழமான ஒரு சத்தியமான ஒரு வசனத்தை கர்த்தர்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் நாளே தினத்தை குறித்து இன்னும் கவலைப்பட்டு தான் இருக்கோம். அது அவங்களுக்கு தான் தெரியும். சில நேரங்களில் ஐயோ இந்த மகனுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், இல்லாட்டி மகனை எப்படி ஸ்கூலில் சேர்ப்பேன், இல்லாட்டி பெரிய ஸ்கூலில் எப்படி சேர்ப்பேன், அந்த மாதிரி கவலைகளும் இருக்கும். அந்த மாதிரி பல கவலைகள் இருக்கும். இல்லாட்டி இந்த கிறிஸ்மஸ் கிட்ட கூட சில நேரத்துக்கு நினைக்கும், ஐயோ என்ன செய்யறது. நாங்கள் அப்படி என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, அவ்வளோதான். கர்த்தர் உதவி செய்வார். அந்த நேரத்துக்கு
இங்கே நீங்கள் அதை யோசிக்கிறவங்களாவும் அதிகமான சாட்சிகளாகவும் இங்கே நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது எப்படி இந்த மாதிரி சிக்கலான நேரங்களில், அதாவது பண தேவைகள் இருக்கும்போது, இல்லாட்டி உங்களுடைய ஏதாவது ஒரு தேவைகள், உங்கள் மன விருப்பங்கள் இருக்கும்போது அதை நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லி அது உங்களுக்கு கிடைச்ச தருணங்கள் நிறைய இந்த சபையிலே நிறைய பேர் சாட்சிகளாக சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுபோல் நாங்கள் இந்த இந்த குருவிகளை பாருங்க, குருவிகளும் மிருகங்களும் நாங்கள் பார்த்தோம் ஒரு நாள் படைப்பு பற்றி. இந்த ஒரு எல்லாத்தையும் மனசுதான் கடைசியாக படித்தார். அப்போ பாருங்க, கர்த்தர் முன்னமே எல்லாத்தையும் அறிஞ்சிருக்காரு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி. நீங்கள் அவர்கிட்ட கேட்கறது மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் அப்படின்னா எங்களுக்கு பரமபிதாவாக இருக்கார். அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வசனம் மூலமாக பேசியிருக்கார். அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறார். கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்தவர்களாக இனிமேல் நாங்கள் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுப்போம். இன்னொரு முதன்மையான விஷயம் எங்களை காணிக்கை. நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் இந்த சம்பாதிக்கிறது எல்லாம் சரி, ஆனால் நாங்கள் சம்பாதிச்சதுலேயும் இந்த கர்த்தருக்கு கொடுக்கறது மறந்து போயிடும். நாங்கள் எல்லாரும் இதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதாவது சம்பாதிச்சுட்டு வந்த அதாவது எங்களோட பிரயாண செலவுகள் அது இதெல்லாம் வெட்டிட்டு பார்த்தாலும், ஆனால் இன்றைக்கு கூட நான் எங்கள் வீட்டில் அந்த சாட்சியை கண்டுபிடிச்சா எங்கள் அம்மா கிட்ட நான் அப்போ யோசிப்பேன். எங்கள் அம்மா எல்லாம் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ஆனால் இன்னும் அந்த வளமை போல எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை இந்த கதையை சொல்கிறேன். மற்றபடி நான் பார்த்தேன், அம்மா எப்படி செய்கிறாங்க, அந்த வீட்டு செலவுகள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த பழைய அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த மாதிரி, அந்த காலத்தில் இருந்த மாதிரி இன்னும் செய்கிறாங்க. அதுவும் எப்போ 2020 அவங்க ஸ்கூலை விட்டு அதாவது ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஆனால் இன்னும் நான் பார்த்துக்கிட்டேன், இத்தனை வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ விலை மாறி இருக்கு, விலை உயர்ந்திருக்கு, எல்லாம் மாறினா அவங்க இன்னும் அப்படி இருக்காங்களே. காரணம் அவங்க கணக்காக காணிக்கைகளை ஒழுங்காக போடுறதுனால. கர்த்தர் மறக்கல், அதாவது அவங்க இந்த காணிக்கை போடுறதுனாலன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, கர்த்தர் காணிக்கை கர்த்தருக்கு தேவைன்னு சொல்லி இல்லை. எங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஊழியத்துக்கு தான் அது போகணும். இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் கொடுக்குறோம் சர்ச்சுக்கு. இங்கேருந்து எப்படி போகணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் ஒரு நாள் போதனையில் பார்த்தோம். அதே மாதிரி அவங்க கர்த்தருடைய காரியத்துக்காக இதை நாங்கள் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை நினைச்சு பாருங்க. இந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது ஆசீர்வாதத்துக்காக அந்த சளி போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் நினைக்கக்கூடாது கர்த்தர் இந்த எங்ககிட்ட பணம் எதிர்பார்க்குறான்னு சொல்லி. இல்லை, எங்களோட முழு இருதயத்தை தான் எதிர்பார்க்குறார். நான் இப்போ சொன்னது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது. அதை அப்போ நாங்கள் அனைவரும் ஒரு ஜெப நிலையில கருத்திருப்போம். அன்பு நிலக்கும் நிறைந்த கர்த்தாவே, இந்த வேலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எதிர்வாரிலே தவறவிட்ட ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து பேசிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையை தேட, உண்மையை முதன்மையாக காரியமாக எண்ணுவதிலும் நாங்கள் முன்னிக்கொள்வதற்கும், அதே போல் விசேடமாக நாங்கள் உடைய வார்த்தைகளை கற்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் எங்கு சென்றாவது உடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், அதே போல எங்களால் முடிந்த வரையில் நாங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், அதே போல் எங்களுடைய உடலில் பலன் இருக்கும் மட்டும் நாங்கள் உண்மையை தேடவும், அதே போல் உம்முடைய காரியத்திலே அதே போல் உண்மை உமக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் நாங்கள் ஆலயத்திற்கு செல்லவும், அதே போல் நாங்கள் இன்னுமாய் மறந்த ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு நினைவூட்டுங்க கர்த்தாவே. அதே போல படிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுடைய கருத்தில் பிடிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. நாங்கள் உண்மையாய் எல்லா காரியங்களையும் செய்வதிலும், அதே போல் ஞானத்திலும் அறிவிலும் தேவ அன்பிலும் வளரும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும்
நேரத்தில் உங்களை கருத்தில் படிக்கும் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் தொடர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டு அதற்கூடாக உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. அதே போல் தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் படிக்கும் கர்த்தாவே, அவர்களும் கூட இந்த தொழில் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட செய்ய கர்த்தாவே. அதே போல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு நினைவூட்டும் கர்த்தாவே. அதே போல் நாங்கள் நேரத்துக்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிய கர்த்தாவே. இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். 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 ஹalleluya. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாங்க, பைபிளில் கிரியைகளை கிறுக்கி போடுவாங்க. அதற்கு அந்த வசனம் ஞாபகம் சொன்னார். இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன வசனம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்கிறார். அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் அவருடைய தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? அவருடைய ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பேர்களை கிறுக்கி போடுறதுன்னு சொன்னார்கள். சரி, அதனால நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் தேவனுடைய புத்தகத்திலிருந்து எங்களுடைய பேரை தக்க வச்சுக்கொள்ள போகிறோமா, இல்லாட்டி கக்க வைக்க போகிறோமா? ரெண்டு விஷயம். தக்க வைக்க போகிறோமா, கக்க வைக்க போகிறோம். கக்கிறதுன்னு சொன்னாங்க அனுபவத்தை சொல்ல வாந்தி போடுவேன். ஏன்னா இந்த வாந்தி போடுறது என்ன, எப்படியான வாந்தி போடுவோம்? அனுபவம் போடுவோம். ஏன்னா நாங்கள் ஒரு சில நேரம் தேவனுடைய சமூகத்தில் சரியான அனுபவப்பானவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் அனுபவப்பான காரியங்களை தான் நாங்கள் செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, வாந்தி போடுறேன். மேலும் வெளிப்படுத்த புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கணும். வெளிப்படுத்த புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏற்படுகிறவர்களும் அவருக்கு வெண்வஸ்திரம் தரிசிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் திருத்தி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பேர் அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை. எப்படியாப்பட்டவர்களை பற்றி இந்த பேசுது? ஜெயம் கொள்ளுகிறவர்கள்னு சொன்னால் என்னது? இவ்வளோ பெரிய மலை, நீ கஷ்டம், அதனால சர்ச்சுக்கு போக கிடைக்காது, சர்ச்சுக்கு போக இயலாது. அவங்க ஜெயம் கொள்ளுவாங்களா? ஜெயம் கொள்ளுவாங்களா? இல்லை. மழையாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், பனியாக இருந்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், ஆண்டவருக்காக வைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஜெயம் கொள்ளுவாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் மழை பெய்ஞ்சிட்டாலே எங்கள் ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க? செய்ய மாட்டாங்க. அம்மாவோட காலையிலே கண்காட்சி, நாங்கள் ஏன் வாரோம், யாரையும் நாங்கள் வாங்குவோம், நான் வீட்டில் மிஸ்தா இருந்திருந்தேன்னா சரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வரப்போ ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் நான் கண்டியிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வாரேன். ஆனால் இங்கே வரப்போ ஒருத்தர் கூட இல்லை, கிட்ட இருக்கிறவங்க கூட இல்லை. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அம்மா கிட்ட, சரியா என்ன அம்மா, நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு போக நான் இவ்வளோ தூரம் வரணுமோ அப்படின்னு சொல்லி. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவங்க நாங்கள் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவருக்காக நான் எங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், எங்களை அர்ப்பணிக்க மாட்டேன். அம்மா சொல்கிறாங்க, மழை தானே மழை தானே என்னத்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவங்க எவர்களோ அவனுக்கு வஸ்திரம் அணிவிக்கப்படும். சரியா? அவர்களை என்ன செய்யலாம்? ஜீவ புத்தகத்தில் கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு என்னன்னா நாங்கள் அந்த ஜெயம் கொள்ளுகிற தன்மை எங்களுக்குள் இல்லை. அது இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்ன?
எங்களுக்கு ஒரு ஜெபம் இல்லை, எங்களுக்கு ஒரு வேத வாசிப்பு இல்லை, நாங்கள் தேவனை தேடுவதில்லை, நாங்கள் ஜீவனை மறந்துட்டு ஒரு பிரதர் சொன்ன மாதிரி இல்லை, உலகத்தை மத்திய புத்தகம் சொல்லப்படுதுல்ல, உலகத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். மத்திய ஆரம்பிக்கிறோம் வாசிச்சோம்ல. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை எண்ணத்தை இருப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவர்களெல்லாம் அஞ்ஞானிகள் நாடு தெரிகிறார்கள். இவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க தான் கவலைப்படுறாங்க, என்னது எண்ணத்தை கொடுக்கிறது, என்ன பிடிக்கிறது. ஏன்னா தேவனுக்குள்ள இருக்க வேண்டிய பிள்ளைகள் அப்படி கவலைப்படணுமா தேவையில்லை. ஏன்னா எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். அதனால என்ன செய்யப்படுதா, தேவனை விட்டு நாங்கள் இருக்கிறோம். பாருங்க 33வது வசனம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது என்ன இந்த கூடன்னு சொல்லி போட்டிருக்கிறது, என்னது அதிகமாக கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ள முடியாது. உங்களுடைய வார்த்தை அதிகமாக கொடுக்கறத பற்றி இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கிடைச்சது. இப்போ என்ன சொல்லப்படுது, அது உங்களுக்கு கூட ஒரே வார்த்தையை சொல்லப்படுது, உங்களுக்கு கூட, உங்களுக்கும்ன்றதுக்கு தான் அது உங்களுக்கு கூடன்றதால. இன்னைக்கு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் தேவைன்னா எங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு. எதையும் கொடுக்க மாட்டோம். என்ன தேவையோ அதை தான் குடிப்பாங்க. என்னது தேவை, எண்ணத்தை விடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுத்தோம். இதுதான் பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ் நான் படிக்கிறேன். வாட் ஆர் பேசிக் நீட்ஸ்? உணவு, உடை, இந்த இருப்பிடம். சரியா, உணவு, உடை, இருப்பிடம். இந்த பேசிக் நீட்ஸை தான் ஆண்டு கொடுக்குறாரு. அதனால நாங்கள் நினைக்கக்கூடாது ஆண்டு நிறைய கொடுப்பாரு. ஏன்னா நிறைய கொடுத்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு தங்குற விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்களை விட்டு இல்லாமல் போகிற விஷயம். அதனால நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் நிரந்தரமாக எங்களுடைய வாழ்க்கையில் எது இருக்கும் போது அதைத்தான் நாங்கள் தெரியும். நிரந்தரமாக எங்களுடைய யார் இருக்க போகிறாரு. நாங்கள் பாட்டு பிடிச்சதுன்னா வேற்று நின்று மாணவ தீபங்களுடைய அவர் தான் எங்களோட தொடர்ந்து இருக்க போகிறார். அவர் தான் எங்களுக்கு சமாதான ஜீவனை கொடுக்கக்கூடிய. அதனால நாங்கள் தேவனை தேடும். தேவனை தேடும்போது எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுறதெல்லாம் கொடுக்கப்படும். சரி, நாங்கள் யாரும் விழுந்திருந்து எங்களுடைய பற்றுறுதி அறிக்கை நாங்கள் வாசிக்க போகிறோம். பற்றுறுதி அறிக்கை விசுவாசம், எங்களுடைய விசுவாசத்தை காக்கணும்னா இதை நாங்கள் வாசிப்பது மாத்திரமல்ல, நாங்கள் இதில் என்ன செய்யணும், உங்களுடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். மட்டும் இல்லாமல் இந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழணும். நாங்கள் வாசிப்பது பக்கம், விண்ணையும் மண்ணையும் கண்கள் காண்பவற்றையும் காணாதவற்றையும் படைத்த அனைத்துக்கும் உரியவரான ஒரே கடவுளால் தந்தையாகிய கடவுளால் நியமிக்கப்பட்டவரான அவர் ஒரே கடவுளான நம்புகிறோம். அவர் இளைஞர்களுக்கு எதிராக ஒளிகளுக்குள்ளாக நீ கதைகளுக்கு பகுதியாக உருவாக்கப்படாமல் நியமிக்கப்பட்டவர். அவர் தம் தந்தையோடும் ஒரே ஏற்பார்கள். அவர் மூலமாக அனைத்தும் உண்டாக்கப்பட்டன. எனக்காகவும் வேலைக்காகவும் அவர் விண்வெளியில் உள்ள ஆர்வங்களில் நமக்காக காலத்தில் சிறையில் அடைப்பட்டார். திருமலையில் ஒரு ஏற்படுத்தார். அவர் விண்ணுக்கேறி கடவுளின் வளர்க்கப்பட்டே இருக்கிறார். மறுபடியும் அவர் மற்றொரு வருகிறார். உயிரோடு இதை வாக்குறுதியோடு முதல் பேசுவதும் ஒரே பொதுவான புஸ்தகத்தை பாவனுக்கு என்று அறிவித்தேன் மட்டும் அறிக்கை செய்கிறோம். இவந்தோர் நாங்கள் எழுத வண்ணமாக நாங்கள் ஜெபங்களுக்கு நாங்கள் ஒருமுனைப்படுவோம். நாங்கள் தேவனிடத்தில் கேட்போம்.